நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நமது மற்றொரு விருந்தினர் டாக்டர் KVS மருதுமோகன் அவர்கள். புலியல் துறைகளில் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டவராக திகழும் இவர் வரலாற்று ஆளுமைகளுடன் தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளையும் ஆவணப்படுத்துவதிலும் அவற்றை அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இங்கே கவியரசனுடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாரும் பிறந்ததில்லை என்று பாரதியார் சொன்னார். அப்பொழுது முன்னாடியே அவர் இறந்துட்டார். கவியரசர் பிறந்தே இந்த தமிழை என்றென்றைக்கும் வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பல்வேறு கவிதைகள், பாடல்கள், அனுபவங்களை வைத்து அவர் எழுதிய விஷயங்கள், வசனங்கள், திரைக்கதை எழுதியது எத்தனையோ. அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சிங்கப்பூரில் அவரை பற்றி 3 மணி நேரம் பேசியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னார், அவர் முதலாக அவர் சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்தார். மாலையிட்ட மங்கை என்ற ஒரு படம். அவருக்கு கவியரசருக்கு இயற்கையாகவே நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மனிதப்பற்று, அந்த அத்தனை விஷயங்களிலும் குடும்பப்பற்று. பல குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகள் மேல் அவ்வளவு ஆர்வம் இருந்தவர். இந்த நாட்டுப்பற்று அவரிடம் மிக அதிகமாக இருந்தது. அவருடைய வனவாசம் படுத்தியிருக்கிறார். அதில் ஏன் வனவாசம் என்று பெயர் வைத்தார் என்றால், தெரியாதனமாக அந்த வனத்தில் மாட்டிக்கொண்டதை பற்றி அவர் தன்னுடைய கன்ஃபெஷன் கொடுக்குறார். அப்போ அவர் மாலையிட்ட மங்கையில் அதை எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு பாட்டு பாடுறேன், நல்லா இருக்கேன்னு கேட்டேன். இலங்கும் திருநாடே இல்லத்தில் அரசியலில் நடந்த ஒரு குழப்பத்தை சரி பண்ணுவதற்காக மாபெரும் வீரன் மதுரையிலிருந்து சென்றதாக ஒரு வரலாறு உண்டு. அதை ஒரே லைனில் கொடுத்திருப்பார். எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் இங்கு இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார். வில்லவன் சேரன் பாண்டிய நாட்டின் வேல்விழி மகளை மனம் முடித்தார். அப்படி அந்த பாடல். அதில் தான் சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நெல்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றான் நெடுந்தூரம் பரந்தார், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ மனம் பெருமோ வாழ்வே. படம் எடுத்தார். நானும் சிவகங்கை சீமையை சேர்ந்தவர், அவரும் சிவகங்கை சீமை. அப்போது அது ராமநாதபுரம் சீமையோடு இருந்தது. அந்த சிவகங்கை சீமை படத்தில் மருதுபாண்டியருடைய வாழ்க்கை வரலாறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு. ஏன்னா மருதுபாண்டியருடைய வரலாறு இன்றைக்கு வரை யாருக்கும் அதிகமாக தெரியாது. கட்டபொம்மன் வரலாறு தெரிந்த அளவுக்கு மருதுபாண்டியரை பற்றி தெரியாது. இவருக்கு மருதுபாண்டியரை பற்றி எப்படியாவது நல்லா எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடல்கள் எழுதியிருப்பார் பாருங்க. சாந்து போட்டு தலதனங்க, சந்தன போட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் செய்த தெரிநில செய்த மருதுபாண்டியர் பாருங்களின் ஒரு பாட்டு இருப்பார். மருது பாண்டியர் மாபின் அகலம் பாருங்கடி. அது எழுதிப்பாரு. பத்தினி பெண்மையை காப்பவராம்
பாம்பளர் வறுமையை தீர்ப்பவராம் சுத்த வீரர் எங்கள் மருது பாண்டியன் ஜெயக்கொடி பறப்பதை பாருங்கடி அப்படின்னு ஒரு சாமி எழுத்தார். அந்த கதையில் பார்த்தீங்க, அந்த கதைப்படி 2 கற்பனை கதாபாத்திரங்களை இவர் உருவாக்கியிருப்பார். சரித்திரத்தில் அது இல்லை. அது எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடித்ததும் பி.எஸ். வீரப்பா அவர் நடித்த கதாபாத்திரங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. அது எஸ்.எஸ். ராஜேந்திரன் மருதுபாண்டியருக்காக பாடுபடுவார். அவங்க அண்ணன் வீட்டுக்கே தெரியாமல், அதாவது தம்பிக்கு தெரியாமல் மருதுபாண்டியருடைய எதிரிக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் வீரப்பாவுடைய மனைவிக்கு தெரியும், நம்ம வீட்டுக்காரர் இப்படி தவறு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதிப்பார் பாருங்க கவியரசர். கை சிரிக்காதோ தாயும் சேயும் பகையானால் தாரணி நகைக்காதோ. 7 ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணி டாக்டரேட் பண்ணார். அப்போ நடிகர் திலகத்தை பற்றி பண்ணும்போது கண்டிப்பாக கவியரசரை பற்றி நிறையா படிச்சு தானே ஆகணும். ஏன்னா நடிகர் திலகம், கவியரசர், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம்.எஸ். இந்த 4 பேர் பண்ண அந்த அந்த வெற்றி பாடல்கள்லாம் மறக்க முடியுமா? யாராலையும். அது மாதிரி நீங்கள் இது பாடுவீங்களா? மறந்து முடியாது வாங்க. அப்படியே பிசிறு இல்லாம அவ்வளோ அழகா சொன்னீங்க. மெயினா இந்த விழாவுக்கு நீங்க உண்மையிலே நீங்க ஒரு பெரிய முத்தாயிட்டு தான் சொல்லலாம். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி சார். சிவா சார் சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மூலமாக ஐயாவுடைய கண்ணதாசன் சொல்றதை விட அதை கவிஞர் என்றாலே 1000 கவிஞர்கள் இருப்பாங்க. நான் பாடலாசிரியர் வாலியோடு கூட ஒரு வருஷம் நண்பராக இருக்கேன், பேச்சுலராக இருக்க சொல்லுவேன். ஏன்னா 1000 பேர் இருந்தாலும் கவிஞர் என்றால் கண்ணதாசன் தான். 1000 காமராஜர் இருப்பாங்க. ஆனால் காமராஜர்னா அப்படி தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதனுடைய வரலாறுகளை முழு நேரம் அவருக்கு கொடுக்கணும், அதை ரசிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். பாராட்டி வாழ்த்தி எனக்கு குருநாதர் சிவாஜி கணேசன் வசனங்களை 16 பக்க வசனங்களை தான் ஒரே டேக்கில் பேசினாரு. 2வது காலம் போன எப்படி கவியரசர் ஆரம்ப காலத்தில் பேனாவை பிடிச்சி எழுதி கவிதை எழுதி பின்னாடி நடந்துக்கிட்டே சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதே தான் சிவாஜி கணேசன். அடுத்த ஆளை வாசிக்க சொல்லி கேட்பேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ரிஹர்சல் 2 இயர்ஸ் நடந்துச்சு. ஒரு தடவை கூட அவர் பேசுகிற டைலாக்கை அவர் ஒரு ஆளை விட்டு அந்த கட்டபொம்மன் பேசுகிற டைலாக்கை நீ பேசி நான் கேட்டுக்கிறேன்னு கேட்டுட்டு எத்தனை பக்கம் 300 பக்கம் வசனங்கள். அதை விட ஒரு மனிதன் இதுவரைக்கும் நான் பூமியில் பார்த்தேன். அதுக்கடுத்து கவியரசர் கண்ணதாசன் எவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. தமிழை 2 பேர் சேர்ந்து வாழ வச்சுருக்காங்க. என்றைக்கும் வாழ போகிறது தமிழ். அந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் நடிகர் திலகமும் கவியரசருடைய புகழும் என்னைக்கு இருக்கும். உங்களை மாதிரி ஆட்கள் இங்கே வருகை தந்திருக்காரு நம்ம வானதி பதிப்பகத்துடைய உரிமையாளர் இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி, என் இனம் காக்க தன்னுயிர் ஈந்த ஈழ தியாகங்களே போற்றி. ஒரு அருமையான மாலை பொழுது. அரங்கம் சிறிதானும் அகங்கள் பெரிதாகவே இருக்கிறது என்பதை இது பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. வியந்து பார்ப்பதா அல்லது மலைத்து போய் நிற்பதா என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த மேடையிலே இருக்கிறேன். இதற்கு முன்பாக இந்த குரல்களின் தாலாட்டில் மதிமயங்கி என் மனதை பறிகொடுத்தவன் நான். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் கவியரசு கண்ணதாசனை மையப்படுத்திய வரிகள் இங்கு தாலாட்டப்படுகிறது என்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியின் வெள்ளத்திற்குள் அலைத்து கொண்டு செல்வது போலத்தான் என் மனதிற்குள் இருக்கிறது. கண்ணதாசன் இல்லாமல் தமிழ் இல்லை என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய களம்.